You like Paris? Oh yes, of course. So, what are you doing now? You are visiting Eiffel Tower? Yes. Okay. We are at. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் ஈஃபில் டவருக்கு வந்தாச்சு. ஸோ இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஈஃபில் டவர் நல்லா லைட்டிங்ஸோட பயங்கர ஜொலிப்பாக இருக்குது. ஸோ நைட் லைஃப் பார்க்குறதுக்காக நான் பாரிஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம யூஎஸ்க்காக ஸ்பெஷலாக இங்கே நான் ஈஃபில் டவருக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே நிறையாவே கூட்டம் இருக்குது. You want to come? I cannot speak in Tamil continuously. Yeah, we can speak in English. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் இங்கே இந்தியாவிலேருந்து 1 month ஒர்க் விஷயமா இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஈஃபில் டவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம், வாங்க. Hi friends, I came for the activity for 1 month business trip here. I am very happy to see the Eiffel Tower. And when last time I came for the daytime, but at the time it is not lighting and this not this much of highlight. But today I am very happy to see this night time, and I am enjoying this area to see, and I am very happy to see it. So where are you from? I am from Andhra. What's your name, please? My name is Gunnar. Gunnar. Okay. So you like Paris more? Yes, I like Paris so much. So what are the places that you have visited? I have visited last time this daytime the Eiffel Tower and one museum. I don't know exactly the museum name. Yeah. Louvre Museum. Yes. And Okay. we went through the boat ride. That Right. was also very good. Oh, that's great. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்ம இந்தியன் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பேரோட இங்கே வந்திருக்கேன். ஸோ அவங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா பேருக்கு இது ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்காங்க, அதனால் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க. இப்போ நாங்கள் கரெக்டாக ஈஃபில் டவரோட கீழே தான் இருக்கோம். ஸோ வாங்க இன்னும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ. So how is Eiffel Tower and your experience in Paris? Fantastic. Very nice. Very nice. Really, very nice. In night time is very good. Oh, nice. So what's your plan to visit at night now? Basically, I want to see the twinkling light Okay. of the Eiffel Tower. So every 1 hour I think we can see at 12 o'clock. That's another, if possible, but if not possible, Okay. I will do plans of that. So Tamil then, sir. Tamil then. So வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ நம்மளோட நண்பர்கள் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க 1 month ஜாப் விஷயமா. ஸோ அவங்கள்ட்ட நம்ம பாரிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஈஃபில் டவருக்கு முன்னாடி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்கலாம், வாங்க. முதல்ல உங்கள் பேரை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் நேம் சரவணன். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் ரெனோவேஷனுக்காக ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் ஒரு ஷார்ட் ட்ரிப் இங்கே பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்திருந்தோம். பட் எங்களால் நைட் டைம் வியூ வந்து பாரிஸை சுற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பட் எங்களால் அதை கவர் பண்ண முடியல. எங்களோட நண்பர்
ராகேஷ் தான் வந்து எங்களுக்கு இந்த ரைட் டைம் வியூவை சுற்றி பார்க்குறதுக்கான சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் வந்திருக்கோம், ரியலாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரைட் டைமில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக. நன்றி ஜி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நைட் டைம் மாதிரியே இல்லை. இப்போ மணி இங்கே வந்து 11:30 மணி, பட் ஆனால் ஒரே க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு. ஸோ நீங்களே பார்க்கலாம், அவ்வளோ ரோட்ஸில் அவ்வளோ கார்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஓகே, இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நன்றி அண்ணா. நீங்கள் உங்கள் பேர் உங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஹலோ, அவருக்கு 6 லாங்குவேஜ் தெரியும். 6 லாங்குவேஜ்லேயே ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, நான் வந்து ஸ்ரீபாதா, பேசிக்கலி ஃப்ரம் கர்நாடகா தான். ஸோ ரெனோ நிசானில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ சென்னையில். ஸோ ஆஸ் சரவணா டோல், we came to here for a project for 4 weeks. So we just wanted to have the night look of the Paris. So thanks to Rakesh for fulfilling our permits. Sure. And of course, thanks to Prem also. Okay. So actually, it was very nice in Paris. Morning, actually, last week we came to the Eiffel Tower. I mean, upper part of the, compared to that one last week, I mean, daytime, nighttime is very good to see the Eiffel Tower. Basically, daytime it looks like normal only, not so special. I mean, I felt didn't any special in that one, but nighttime looks very good with the lights. Okay. It's really like nice. Thank you. And can you speak in Kannada, your language? Yes, definitely. I mean, ಭಾಳ ಚೆನ್ನಾಗಿದೆ ಇದು ನೋಡೋಕ್ಕೆ ಐಫಿಲ್ ಟವರು ಲೈಟಲ್ಲಿ. ಸೊ ಚೆನ್ನಾಗಿ ಅನ್ಸುತ್ತೆ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಅನ್ಸುತ್ತೆ ನೋಡೋಕ್ಕೆ. ಬೆಳಗ್ಗೆ ಹೊತ್ತು ಇನ್ನು ನಾರ್ಮಲ್ ಅನ್ಸುತ್ತೆ, ಏನು ವ್ಯತ್ಯಾಸ ಅನಿಸ್ತಿಲ್ಲ ನನಗೆ. ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಲೈಟಲ್ಲಿ ಭಾಳ ಚೆನ್ನಾಗಿ ಅನ್ಸುತ್ತೆ. ಇಟ್ಸ್ ಫ್ಯಾಂಟಾಸ್ಟಿಕ್. ಮಿಸ್ ಮಾಡಬಾರ್ದು. ಪ್ಯಾರಿಸ್ ಬಂದರೆ ಐಫಿಲ್ ಟವರ್ ನೈಟಲ್ಲಿ ಮಿಸ್ ಮಾಡಬಾರ್ದು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸ್ಟೇ ಟ್ಯೂನ್ ಮಕ್ಕಳೇ. எஸ் மக்களே, இப்போ நான் அப்படியே கொஞ்சம் நடந்து ஒரு வாக் போகலான்னு வந்திருக்கேன். ஸோ இங்கே நிறைய ஷாப்ஸு, கெஃபிட்டேரியா அது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் நைட்டு மாதிரியே இல்லை, ரொம்பவே கலர்ஃபுல்லாக நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரமாக போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல வியூ கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் வாக்கிங்கில் போயிட்டுருக்கேன். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் நிறையா டாய்ஸ் மாதிரி இங்கே வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே இங்கே செயின் டிரைவரில் ஒரு போட்டிங் டூர் இருக்குது. ஸோ பெட்டா பேஸுங்கிற இடத்துல இந்த போட்டில் ஏறினோம்னா ஒரு நிறையா மானுமெண்ட்ஸ் பாரிஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம போட் ரைட் போகலாம். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ ஈஃபில் டவரோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கே தெரியும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. 7 அதிசயத்தில் ஒரு முக்கியமான அதிசயம்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுலேயும் இங்கே ஃப்ரான்ஸில் ரொம்ப ஒரு இரும்பால் கட்டின ஒரு பெரிய மான்யூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் கட்டின பெரிய மான்யூமெண்ட் இதுதான். முதல்ல ஈஃபில் டவர் எப்படின்னா ஒரு எக்ஸிபிஷனுக்காக நம்ம ஊர்லலாம் எக்ஸிபிஷன் நடக்கும்போது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு இருக்கும். எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னா அதை கழட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டினது தான் ஃபஸ்ட்டு ஈஃபில் டவர். அதில் ஃபஸ்ட்டு கட்டிட்டு ஒரு 2 இயர்ஸில் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலான்னு தான் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இதோட அழகையும் இதையும் பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சி போய் சரி வேணாம் இருக்கட்டும், இது எப்பயுமே ரொம்ப அழகாக தான் இருக்குது, இதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அட் த சேம் டைம் சில பேர் வந்து இல்லை இதை ரிமூவ் பண்ணி ஆகணும், இது ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்போ ஃப்ரான்ஸோட மெயினான ஒரு டூரிசம் அட்ராக்ஷன் அண்டு
அதிக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற இடம் வந்து ஈஃபில் டவர் தான் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது அப்படி நினைக்கும்போது ஈஃபில் டவர் ஒரு பெரிய ஃப்ரான்ஸோட சொத்துன்னே சொல்லலாம். அதுவும் இங்கே பல்வேறு நாடுகள்லேருந்து வர்றாங்க. ஃப்ரான்ஸுன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஈஃபில் டவர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரில் இது இருக்கிறதுனால இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கௌரவமாகவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த நதிக்கரை பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ட்விங்க்லிங் லைட்ஸ் ஆஃப் ஈஃபில் டவர். ஸோ இங்கே நைட்டில் எப்பயும் 1 hour ஒன்ஸ்க்கு 5 minutes இந்த மாதிரி லைட்ஸ் விட்டு விட்டு நல்லா பிளிங்க் ஆகும். ஸோ ரொம்பவே ஒரு ப்ரெஷியஸான டைம் இப்போ. ஸோ இப்போ கரெக்டாக மணி 12. அதனால் இப்போ 5 minutes 12லேருந்து 12:05 வரைக்கும் இந்த மாதிரி ட்விங்க்லிங் லைட்ஸ்லாம் வரும். ஸோ இது ரொம்பவே கேப்சர் பண்ண வேண்டிய மூமெண்ட்டு. ஸோ அதுக்காக இங்கே மக்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக இதை பற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த மாதிரி ஹார்ட் பலூன்ஸ்லாம் போட்டு கூட நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ காட்டுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய். Like Paris? Oh yes, of course. What are you doing now? You are visiting Eiffel Tower? Yes, yes. We Okay. are at good morning. To the metro. So, To the metro. You are from which country? Germany. Okay. Yeah. So we are all Europe. So you hope you like. Yes, of course. So it's my channel Rakesh in France Yes. in YouTube. Yes, we look. So, We love. Wait. Okay. You know. So it's an instant subscription for me. ஸோ மக்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. ஓ மை காட், சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஓகே. ஸோ RAKESH
RK KEKK K for kingdom. Oh wait. No, sorry. RK K for king. Remove G. So மக்களே நம்ம சேனலை உடனே செக் பண்ணி In Germany. Yeah. You. Yay! It's a subscription for me. Thank you. Thank you. Have a nice evening. Thank you. Thank you. See you. Bye-bye. Okay, thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்க் டு ட்ரியாம்ப்க்கு வந்திருக்கோம். ஸோ இது 2.5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஈஃபில் டவர்லேருந்து இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், இது ஒன் ஆஃப் த பெரிய மான்யூமெண்ட். 1806 அதாவது 1806 நெப்போலியன் ஸ்டார்ட் பண்ணி வச்ச இந்த பில்டிங் 1836 கட்டி முடிச்சிருக்காங்க. இது மெயினாக மிலிட்ரி சோல்ஜர்ஸ் அவங்க ஃப்ரெஞ்ச் ஆர்மிக்காக டெடிகேட் பண்ணி கட்டின இந்த பில்டிங் ரொம்பவே ஃபேமஸான இடம். ஸோ இந்த இடத்துல 12 ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த ஜங்ஷனில் தான் இந்த பெரிய மான்யூமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட் லைஃப்பில் இதை பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் ஷாம்செலீசேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ் நிறையாவே இருக்கும். எல்லா டாப் குவாலிட்டி பெர்ஃப்யூம்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ வாங்க ஒரு விசிட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் டிசம்பர் கிறிஸ்மஸ் டயத்தில் ஃபுல்லாக அந்த மரத்துலலாம் லைட்ஸ் போட்டு இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நியூ இயர்க்கெல்லாம் ஈவினிங் வந்து இங்கே தான் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க எவ்ரி நியூ இயர். சரி, அப்படியே ஒரு பாய் சொல்லிடுவோம். ஓகே மக்களே, நம்ம இன்னைக்கு நைட் லைஃப் நல்லபடியாக பார்த்துட்டோம். பாரிஸில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ரொம்ப ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் போயிட்டு வர்றோம். மணி 12:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் சேஃபாக வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.